முக்கண்ணனே யானை முகத்தோனே யாவருக்கும் விக்கினங்கள் தீர்க்கும் விநாயகரே முன்னடவாய் திருத்தணியை வேலவரே திருமால் மருகோனே கருத்து வைத்து எங்களை நீர் காப்பாற்ற வேணும் ஐயா. திருமால் திருப்பாற்கடலை அடைவதற்கு தேவரையும் அசுரரையும் தெரிந்தங்களைத்து வந்து மேருவை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி தேவர் ஒரு புறமும் அசுரர் ஒரு புறமும் சேர்ந்தெழுத்து கடைய செம்பற்குடபமிர்தம் கடல் மேல் எழுந்ததனை கண்டவது அசுரர் குலாம். தேவர்களை வென்ற அமிர்தத்தை தாங்கள் வெற நினைந்தார். அதை அறிந்த திருமால் அவர்க்கு அமிர்தம் கிடையாமல் செய்ய நினைந்து ஜெயமோகினியானார். கண்ட அசுரருக்கு காமக்கடல் வெறுக மோகினியின் மின்னே ஓடினோர் எல்லோரும் வேறோர் உருவெடுத்து தேவர்க்கு அமிர்தளித்தார். தன் மின் வருவோரை தான் பார்த்து மோகினியும் வென்றொருவர் வந்தால் விரும்பி அணைவேன் என்றால் எல்லோரும் மாதை கொண்டு எல்லோரையும் தாக்க ஆளாளாய் மோதி அரக்கர் குளமளிய அரணார் அறிந்து அங்கு வந்து நின்றவுடன் திருமால் மணமகிழ்ந்த சிவனிடத்திலே அணுகி கட்டி அணைத்து கலந்து விளையாடுகையில் அரியரபுத்திரரும் அவதரித்தார். அப்போது அம்மையும் அப்பனையும் அன்புடனே தான் வணங்க உமனத்திரையாக்கி பூதகனம் தான் அளித்து உருத்திரவதமும் ஒப்புடனே தான் கொடுத்து மூவிலை சூளம் முதற்கையிலே இலங்க 3 புவனம் முதன்மை பெற காவல் செய்தார். பூதப்படைகள் உடை சூழ்ந்து ஏவல் செய்ய வைரவர் வீரவத்திரர் வதனமார் காத்திருந்தார். அனுமானிருளன் மருளனுடன் முன்னோடி நீலாஜோதையனும் நெடுங்காவல் தான் இருந்தார். பூரணையும் புட்களையும் புகழாய் அருகிருக்க மதயானை வாகனத்தில் வந்தார் மகாகாலர். பஞ்சாச்சரத்தை வதிய மனதில் வைத்து மூலப்பொருட்கு முதற் பூஜை செய்த பின்பு கரும்பும் இலை நீரும் கமுகமலர் பூவகையும் சாந்து செவ்வாது சந்தனமும் வெண்ணீரும் அத்தர் வண்ணீருடனே அபிஷேக பூஜை செய்தார். வாழைப்பழமும் பருக்கை பலாக்கனியும் தேடி வரமருளச் செய்தார் சிவபூஜை. ஐயனார் தன்னுடனே 6 முகற்கும் பூஜை கருப்பாய் மாலையுடன் காத்தவர்க்கும் பூஜை. பூஜை முடித்தார்கள் பூஜாரிமார் கூடி மஞ்சள் குளித்து மகாகாலர் பூஜை செய்தார். ஐயரிட கோவிலிலே அனைவோரும் பூஜை கொண்டார். வணிகர் குலதெய்வமனே வந்தவரே சரணம் மேலகற்கிறங்கும் இறையவரே சரணம் அதமுகியின் கரத்தை அறுத்தவரே சரணம் அபயமென்ற போதர்கில் அணிபவரே சரணம் சரணம் ஐயப்ப சுவாமி சரணம் அடியேனுந்தன் அடைக்கலம்.